ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பூரி எப்படி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 கப் கோதுமை மாவு, ரவா 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். உப்பு 1 ஸ்பூன், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பண்ணுங்க. ஆனால் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. டைட்டாக இருந்தால் தான் பூரி நல்லா உப்பலாக வரும். இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தமாக பனைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் டைட்டாக, அப்போ தான் நல்லா பூரி உப்பிக்கிட்டு இருக்கும். அப்படியே ஒரு 1 hour மூடி இருக்கட்டும். வாங்க இப்போ பூரிக்கு நம்ம வளர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக போட்டு வச்சுக்குவோம். இந்த மாதிரி மாவை லேசாக தூவிக்கங்க, ரொம்ப தூவாதீங்க, அப்புறம் எண்ணெயெல்லாம் ரொம்ப கருத்துரும். லேசாக தூவி இந்த மாதிரி வளங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். வாங்க இப்போ நல்லா எண்ணெய் காயுது. எண்ணெய் நல்லா சூடாக இருக்குன்னு, அப்போ தான் பூரி போட்டோன்னே உப்பலாக வரும். இந்த பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறதுனால தான் நமக்கு போட்டோன்னே பூரி நல்லா உப்பலாக அழகாக இருக்கும். பார்க்கவே சாப்பிட்ணும் போல் வரும். இந்த மாதிரியே நம்ம எல்லா பூரியும் சுட்டு எடுத்து வச்சுக்குவோம். நான் சொன்ன மெத்தடில் பூரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.